காங்கிரஸ் கூட்ட மேடையை முற்றுகையிட்ட விவசாயியை தொண்டர்கள் தாக்கியதால் மாநாட்டில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கோவையில் கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், காமராஜர் ஆட்சி இன்னும் கொஞ்ச நாட்கள் நீடித்திருந்தார் ஆனைமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் என்று கூறினார். காமராஜரின் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் தொடர்ச்சிதான் இத்திட்டம் என்ற அவர், கடன் பெற்றாவது இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். எப்படி தன்னுடைய அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையை கையாண்டு வெற்றி கண்டாரோ, அதே போல் இந்த ஆனைமலை ஆறு நல்லாருக்கும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே இன்னும் கொஞ்சம் ஆட்கள் அந்த ஆட்சி நீடித்திருந்தால் இந்த திட்டம் நிறைவேறும். நீர் மேலாண்மையை நடைமுறைப்படுத்தாமல் விட்டுவிட்டால் இந்த தேசம் எங்கு போய் முடியும் என்பது கேள்விக்குறி என தெரிவித்த அவர், ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற இன்றும் போராடி கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதனையடுத்து காங்கிரஸ் மாவட்ட தலைவர் YMC மனோகரன் ஆனைமலை நல்லாறு திட்டத்திற்கான மாநாட்டு தீர்மானத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அப்போது செஞ்சேரிப்புத்தூர் பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்ற விவசாயி, ஆனைமலை நல்லாறு திட்டத்தில் உண்மையிலேயே போராட்டம் நடத்தப்பட்டதா என்று கேட்டு பிரச்சனையை தொடங்கினார். அவர் கேள்வி கேட்டுக்கொண்டே மேடையை நெருங்கியதும் சுரேஷை காங்கிரஸ் தொண்டர்கள் அடித்து இழுத்து சென்றனர். பின்னர் அவர் போலீசில் ஒப்படைக்கப்பட்டார். இந்த சம்பவம் காங்கிரஸ் மாநாட்டில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.